ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா? எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக தெரியப்படுத்துங்க. நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை. நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் மட்டுமே நலம் பெற முடியும் என்ற பொதுவான நமது ராசி பலன்களை டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணி தொகுத்து வழங்க போகிறோம். உங்கள் காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, அலுவலக பணிகள், வியாபாரம் என அனைத்தும் எப்படி அமையுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் இணைந்திருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே. இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் சில முக்கியமான விஷயங்களை தவறவிட மாட்டீங்க. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கிறேன். பார்த்தீங்கன்னா மேஷம்க்கு அட்டாயம் மேஷம், ரிஷபம்க்கு அட்டாயம் ரிஷபம், இந்த மாதிரி 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்கள் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குது நண்பர்களே. ஸோ தனித்துவமான ராசி பலன்கள் நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன் பகுதியை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அல்லது யூடியூப் சர்ச் பாக்ஸில் @IM அப்படின்றத போட்டுட்டு உங்கள் ராசி நேமை நீங்கள் டைப் பண்ணிங்கனாலும் நமது சேனல் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியுங்க. உதாரணத்துக்கு துலாமுக்கு பார்த்தீங்கன்னா @IM துலாம் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா துலாம் ராசி பலன் வந்துடும். @IM மீனம்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா மீனம் ராசி பலன் வந்துடுங்க. இந்த மாதிரி உங்களுடைய ராசி நேமுக்கு முன்னாடி @IMங்கிறத போட்டு நீங்கள் சர்ச் பண்ணியும் நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நமது சேனலுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா தனித்துவமாக ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாகவே நம்ம வந்து தனித்தனி சேனல் மூலமாக பார்த்துட்டு வரோம். ஸோ இதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த 2 விதமான வழிகள், ஒன்று டிஸ்கிரிப்ஷன் பகுதி, இன்னொன்று யூடியூப் சர்ச் பாக்ஸ். இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் நண்பர்களே. உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தாருங்கள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே. சுபதின வாழ்த்துக்கள். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே, 2 விஷயங்கள் வாழ்க்கையில் ரொம்ப அவசியங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள், நல்ல ஒரு செல்வ சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க. இது சொல்கிறது ஈஸி, செய்கிறது கஷ்டம். இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும். ஸோ இதுவும் கஷ்டம்தான். எந்த அளவுக்கு உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்கா ஈஸியாக இருக்குங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணி எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் அது குறித்த தகவல்களை ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 2ஆம் தேதி மே மாதம் 2023ஆம் வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் சித்திரை மாதம் 19ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது 8ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கையாக ராகு, புதன், குரு, சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 9ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறார். 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாகவும் 6ஆம் இடத்துல 6 கூடிய ஆட்சி பெற்றுள்ளதன் காரணமாகவும் இன்றைய தினம் நீங்கள் தியானம் மற்றும் யோகா போன்றவற்றை செய்து இன்றைய நாளை ஆரம்பிப்பது இன்னும் சிறப்பான நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்தாலும் நீங்கள் அதிலிருந்து மீண்டு வருவீங்க. கொஞ்சம் கவனமாக அலட்சியம் இல்லாமல் உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிச்சிங்கன்னா இன்றைக்கி உடல் ஆரோக்கியம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கொடுக்கல் வாங்கல் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு சீரமைப்பு இன்றைக்கி கொடுக்கல் வாங்கல் சம்மந்தமான விஷயங்கள் இன்றைக்கி நீங்கள் ஏற்படுத்திக்குவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெருகும் நண்பர்களே. வியாபாரம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருங்கிறதுனால அதன் மூலமாக சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும். வியாபாரம் மூலமாக பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது நண்பர்களே. நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை வியாபாரத்தில் இருக்கிறதுனால அதிகமான சந்தோஷம் கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி நாள் முழுவதும் இருக்குங்க. வியாபாரிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் கடன் வாங்கக்கூடாதுங்க. யார்கிட்டையும் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அது உடனடியாக திருப்பி அடைச்சிருங்க. அல்லது புதுசாக எதுக்கும் கடன் கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாதுங்க. இன்றைக்கி அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் குறித்த எண்ணங்கள் இன்றைக்கி உங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். உங்களோட சகோதர சகோதரிகளுக்கு தேவையானதை செய்து கொடுக்கணும் அல்லது அவங்களுக்கு சம்பந்தமான விஷயங்கள் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப ஆழ் மனதில் இன்றைக்கி நல்ல ஒரு எண்ணங்களை வைத்து அவர்கள் குறித்து அதிகமாக யோசிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் மனதளவில் சோர்வு ஏற்படாமல் இருக்கணும்னா உங்கள் பழைய பிரச்சனைகளை நீங்கள் மீண்டும் நினைவு கூறக்கூடாதுங்க. பிரச்சனைகளை சால்வ் பண்ண பெரியவர்களின் ஆலோசனைகள் கை கொடுக்குங்க. பிரச்சனைகளை நினைத்து நீங்கள் சோர்வு வர வேண்டாம். நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களது காதலரை நீங்கள் சந்தித்த பிறகு உங்களுக்கு மனசில் வந்து வேறு எந்த சொத்தம் எதுவுமே தேவையில்லைங்கிற மாதிரி ஒரு உணர்வுகள் ஏற்படுங்க. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு காதல் வாழ்க்கை இன்றைய தினம் காத்திருக்க நண்பர்களே. உங்கள் அலுவலக பணியில் கடினமான உழைப்பு இன்றைய தினம் நீங்கள் போடுவீங்க. அதன் மூலமாக நல்ல பலன்களை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். எப்படி முடியுமோ நீங்கள் பயந்துட்டு இருந்த சில காரியங்களை கூட இன்றைக்கி சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் ஆன்மீகத்தை தேடி செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. என்னதான் பணம், குடும்ப, அன்பு என எல்லாமே இருந்தாலும்
ஆன்மீகத்தை மீது ஒரு நாட்டம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே அது குறித்த ஆசிரியர்களை நீங்கள் சந்திக்கலாம், ஆன்மீக ஆசிரியர்களை சந்திக்கலாம். உடல் ரீதியான உங்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணைக்கும் உள்ள நெருக்கம் இன்னைக்கு அதிகரிக்கிறதுனால சந்தோஷம் அதிகரிக்குங்க. இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் மிகச்சிறந்த ஒரு நல்ல சூழ்நிலையில் தான் உங்கள் காதல் வாழ்க்கையிலும் உங்களது குடும்ப வாழ்க்கையிலும் அமைகிறதுனால கண்டிப்பாக மகிழ்ச்சியில் உங்களுக்கு தாராளமாக இருக்கிறது. இன்றைய தினம் உங்களுடைய தாராள குணத்தை மற்றவங்க சாதகமாக யூஸ் பண்ணிக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துருங்க. பணம் தொடர்பான சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை தீர்ப்பதற்கு உங்களோட வீட்டு பெரியவர்களின் ஆலோசனைகள் கை கொடுக்குங்க. அல்லது உங்கள் வயதில் மூத்த நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா கூட அவங்ககிட்ட கூட நீங்கள் ஆலோசனைகளை பெற்று உங்களுடைய பணம் சம்பந்தமான பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து கொள்ளலாம் நண்பர்களே. இன்றைய தினம் தியானம் செய்து நீங்கள் அபரிமிதமான நல்ல ஒரு மன ஆற்றலையும் மன சக்தியும் பெற முடியும் நண்பர்களே. ஓரளவுக்கு தாராளமாக இருக்கிறது தான் நல்லது. அந்த அளவுக்கு மீறாமல் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. எனவே அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கங்க. இன்றைய தினம் உங்களது தொழில் ரகசியங்களை நீங்கள் வெளியில் சொல்லக்கூடாது. அதன் மூலமாக உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுங்கிறதுனால ரகசியங்களை ரகசியமாக வைத்திருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். எப்படி நடந்தாலும் சரி, இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைங்க. மனதில் அமைதி ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. விவாதங்களை மட்டும் தவிர்த்து விடுங்கள். தேவையற்ற பகைமை உருவாக்குவதை நீங்கள் தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சிந்தித்து செயல்படுவதன் மூலமாக பகைமை உணர்வுகளை தவிர்த்து விட முடியும். பழைய பிரச்சனைகளை இன்றைய தினம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். இன்றைய தினம் ஆதாயகரமான நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆக்கப்பூர்வமாக நிறைய செய்ய முடியும். அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இன்றைய தினம் உங்கள் ஜாப் மாற்றலாமா அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் அலுவலக பணியாளர்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களது தொழிலை விரிவுபடுத்தலாமா அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். பண வரவுகள் நல்ல, பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் அடையக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைய தினம் நீங்கள் கிரீன் கலரை யூஸ் பண்ணால் லக்கியஸ் கலராக உங்களுக்கு அமையும் நண்பர்களே. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நமது கன்னி டுடே ரசபலன் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் உடனடியே பெறுவதற்கும் எங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுவதற்கும் இப்பொழுதே நமது கன்னி டுடே ரசபலன் சேனலோடு இணைந்திருக்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நம்பர் 7 7ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் பழைய பிரச்சனைகளை நீங்கள் நினைத்து கொண்டு நேரத்தை வீணாக்க வேண்டாம். அதன் மூலமாக சோர்வு ஏற்படும். கூட பிறந்த சகோதர சகோதரிகளின் நலனுக்காக இன்றைய தினம் அதிகமாக யோசிப்பீங்க. எனவே உடன் பிறந்தவர்கள் குறித்த எண்ணங்கள் மேலோங்கும் நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைப்பெறுகிறது நண்பர்களே. இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து விட்டால் அதிகமான நலன்மைகள் உண்டு. சிந்தித்து செயல்படுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான வாக்குவாதங்களும் இன்றைய தினம் ஏற்படாது நண்பர்களே. மனதில் அமைதி குடிகொள்ளும். தியானம், யோகா போன்றவற்றை செய்வது இன்னும் சிறப்பான நல்ல முன்னேற்றத்தை தருங்க. பேச்சுக்கள்ல கவனமா இருங்க. வாக்குவாதங்கள் வேண்டாம். சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்கள் இன்னைக்கு வியாபாரத்துல மிகப்பெரிய முன்னேற்றங்கள் காத்திருக்குங்க. அலுவலக பணிகளிலும் உங்க ஜாபை மாற்றணுங்கிற மாதிரியான எண்ணங்கள் இன்னைக்கு உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நிதானமா செயல்பட வேண்டியது அவசியங்க. நல்ல ஆதாயகரமான சூழ்நிலை உங்களுக்கு அமையும். அதை லாபகமாக பயன்படுத்தினால் வெற்றிகள் உண்டு. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.